சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லை அரசு கொள்முதல் செய்வதற்காக சிலர் போலியான பட்டாச்சுட்டா கொடுத்து மோசடியில் ஈடுபடுவதாக ஆய்வுக்காக வந்த மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் தேக்கமடைவதாக அவர்கள் வேதனை அடைந்தனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். போடுறாங்க, அதனால தான் நெல் ரொம்ப விளைவாகுது. அவங்க போடுறதுனால விவசாயிங்க நெல் விற்குது, அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி. வியாபாரிங்க எடுத்தாந்து போடுறாங்க, அதனால தான் நெல் ரொம்ப விளைவாகுது. அவங்க போடுறதுனால விவசாயிங்க நெல் விற்குது, அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை எனவும் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டினை முன்வைத்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மத்திய குழுவினர் நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளிடம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கேட்டறிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை உதவி இயக்குனர் பிரீத்தி தலைமையிலான குழு 5 பேர் கொண்ட குழுவினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் 7 இடங்களில் தற்பொழுது ஆய்வினை நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது செம்பேடு பகுதியில் நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரில் ஆய்வு செய்த போது அவர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரில் இருந்த நெல் மூட்டையில் இருந்த நெல்லை எடுத்து அதன் ஈரப்பதத்தை சோதனை செய்தனர். அப்போது விவசாயிகள் அவர்களை மத்திய குழுவினரை சூழ்ந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள அதிகாரிகள் முறையாக எங்களிடம் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை எனவும், அதாவது ஆந்திர மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நெல்லை போலியான பட்டா சிட்டா காண்பித்து அந்த நெல்லை மட்டும் கமிஷன் கொடுத்து நேரடியாக அவர்கள் நெல் கொள்முதல் செய்வதாகவும் மூட்டைக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டே அந்த நெல்லை பெறுவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். மேலும் அந்த நெல் கொள்முதல், அதாவது குறிப்பிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை வைத்தே நாங்கள் நெல்லை பயிரிடுவதாகவும், ஆனால் இவர்கள் அப்பகுதியை சார்ந்த விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்யாமல் எங்களிடம் செய்யாமல் மற்ற பட்டா சிட்டா போலியாக பெற்று லஞ்சம் கொடுப்பவர்களிடமிருந்து மட்டுமே இந்த நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்வதாகவும், இந்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துவதால் நெல் மழையில் நனைந்து முளைத்து விடுவதால் எங்களுக்கு முற்றிலுமாக அந்த நெல் கொள்முதல் செய்யாமல் விட்டு விடுவதனால எங்களுக்கு முழுக்க நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்து அந்த மத்திய குழுவினரிடம் தங்களின் கோரிக்கையை முன்வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட மத்திய குழுவினரும் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளில் உள்ள மற்ற 7 இடங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்பொழுது மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.